ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்தியன் பேபி ஃபுட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து 9 மாதத்துலேருந்து எப்போ வரைக்கும் வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா நம்ம இங்கே சிறுதானியம் சேர்க்கறதுனால ரொம்ப நல்லது. இது நம்ம பெரியவங்க கூட சாப்பிட்லாம். ஆக்சுவலி நம்ம குழந்தைங்களுக்கு செய்யும் போதே நம்ம பெரியவங்களும் இதை வந்துட்டு ஸ்மூதி மாதிரி செஞ்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம். இதில் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ யூ வில் நாட் பி ஹங்க்ரி. ஸோ நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நான் இப்போ 1 கப் சாமை ரைஸ் எடுத்திருக்கேன். என்ன வேறு எந்த மில்லட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாமை, திணை, வரகு, ராகி எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பேர்ஸ், ஆப்பிள் மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு ஃப்ரூட்டு, அது தமிழ் எனக்கு டக்குன்னு பேரிக்கா ஒரு பெரிய ஃபுல் சைஸ் எடுத்திருக்கேன். இது நம்ம ஆப்பிள், பனானா, மேங்கோ என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன ஃப்ரூட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஒரு கப் வந்துட்டு பால் காய்ச்சினது. இது வந்துட்டு கருப்பட்டி. நான் சுகர் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் இல்லைன்னா ஹனி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். அதான் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே கருப்பட்டி யூஸ் பண்ண பழகிக்கோங்க. அப்புறம் இது வந்துட்டு நம்ம எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போது குக்கரில் 1/2 கப்பு சாமை போட்டு 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இது ரேஷியோ எப்படின்னா, இப்போ 1 கப்பு சாமைனா 1 கப்பு மில்லட்ஸ்னால் 3.25 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் இப்போ 1/2 கப்பு போட்டிருக்கறனால 3 கப் ஊற்றிருக்கேன். இது ஒரு கரெக்ட் ரேஷியோ கிடையாது. பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் குழப்பலான்னு வந்தால் நல்லாயிருக்கும். பிகாஸ் இதை நம்ம ஸ்மூதியாக செய்ய போகிறதுனால நம்ம வந்துட்டு தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றினா தப்பு இல்லை. ஸோ போட்டாச்சு. இப்போ நம்ம விசில் போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். 3 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழன்னு வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம இதெல்லாம் அரைக்க போகிறதுனால. இப்போ அரிசி மாதிரி வேணும்னா உங்களுக்கு கரெக்டான ரேஷியோ பார்த்து போடுங்க. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து அந்த ஃப்ரூட்ஸ் அப்புறம் வெல்லம், பால் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நல்லா அரைச்சதுல இந்த கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. நீங்கள் இதில் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் நட்ஸ் சேர்த்துக்கல. எந்த நட் வேணால் பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் எதுவும் சேர்த்துக்கல. பட் எனக்கு இது சஃபிஷியன்ட்டுங்கிறனால இது இப்போ எடுத்துக்கிட்டேன். இது என் பாப்பாக்கும், அவளுக்கு இப்போ 1 வயசு ஆகுது. என் பாப்பாக்கும் எனக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மில்லட்ஸ் வந்துட்டு சிறுதானியத்தை வந்து நம்ம வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது நம்ம டெய்லி சேர்த்துக்கணும். வாரத்துக்கு ஒரு 3 நாள் சேர்த்துக்கிட்டா கூட ஓகே தான். பட் ஆனால் அது கொடுக்குற பெனிஃபிட்ஸ் அவ்வளோ நல்லது. அது நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டுக்கிட்டு வரேன். அதனால் எனக்கு தெரியும் அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. படிப்படியாக அவங்களுக்கு வந்துட்டு கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அது கண்ட்ரோல் ஆகிறது, அப்புறம் சுகர் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமாக ரெடியூஸ் ஆகும். நீங்கள் இதை சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலையில் இது ஸ்மூதியாக நம்ம வந்துட்டு வேறு எதுவும் சாப்பிடாம ஸ்மூதியாக சாப்பிட்றனால இது ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சமைக்கிற டைமும் சேவ் ஆகும். அதே மாதிரி குழந்தைக்கும் சாப்பாடு செஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் 2 in 1 மாதிரி. ஸோ இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.